வணக்கம். 11ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டாஸ்மார்க் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சிஎம் விஜய் அண்ணனோட ஆட்சியில் ஃபஸ்ட்டு மூட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் தேதி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது 12ஆம் தேதி அரசாணை போட்டாச்சு. அதற்கு விஷால் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருந்தார் சமூக வலைத்தளங்களில். இப்போது இன்றைக்கி 13ஆம் தேதி. இனி இந்த அரசுக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, என்னுடைய மனசுலேருந்து நான் பேசுகிறேன். விவசாயிகளுக்கான சில விஷயங்கள் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். இப்போ சொல்லாதது என்ன செய்யலாம் அப்படின்னா, இருக்கும் நீர்நிலைகளை, அது குளம், குட்டை, ஏரி, ஆறு எதுவாக இருந்தாலும் சரி, அதை தூர்வாரி சீர் செய்யலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, நிமல் ரகுவன் அவர்கள் 12ஆம் தேதி ஒரு பதிவு போட்டிருந்தார். அவர் இது வரைக்கும் நல்ல பெரிய மனுஷன். அவர் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் போய் நிறையா நீர்நிலைகளை சரி செஞ்சு மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்காரு. அவரை போல் இன்னும் நிறைய பேர் அங்கங்கே நல்லது செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அரசாங்க சைட்லேருந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாராட்டு, நீங்கள் செய்யுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற வார்த்தை போகிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு அப்படி ஒரு அரசாங்கத்தை அவர் பார்ப்பார். ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டங்க. நான்லாம் ஒரு மரம் நட போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா மரம்லாம் நடுறான் அவன் அப்படின்னு. அப்போது இந்த இயற்கையை பாதுகாக்கணும். மரம், செடி, கொடி, நீர்நிலைகள் இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், விவசாயிங்களுக்கு குறிப்பாக. அப்போ அடுத்தது விவசாய உற்பத்தி பொருள், அதாவது உற்பத்தி செய்கிறதுக்கான அந்த பொருள்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனுடைய ரேட்டை குறைக்கிறதுக்கு ஆணை பிறப்பிக்கலாம். ஒன்று, நீர்நிலையை சரி செய்யலாம். அடுத்தது உற்பத்தி பொருளை செஞ்சதுக்கப்புறம், விவசாயி விளைய வச்சதுக்கப்புறம் அதனுடைய ரேட்டை கொஞ்சம் அதிகரிக்கலாம். அங்கங்கே கிராமங்களில் நெல்கலன், குடவுனு, ஒரு மூட்டை கூட நனையாமல் பார்த்துக்கலாம். இன்னொன்று, நம்ம நாட்டில் விளையிற அந்த அரிசியை வச்சு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரேஷனில் நல்ல அரிசியை போடலாம். சரிங்களா? அதே மாதிரி அம்மா உணவகம், அதில் நல்ல சாப்பாடு ஏற்கனவே நல்லா தான் இருக்கும், இன்னும் நல்லா சிறப்பாக நல்ல சாப்பாடை போடுறதுக்கு உதவி பண்ணலாம். அந்த விஷயம். அடுத்தது அப்புறம் நிறைய பேர் நம்ம நாட்டில் சரி, நம்ம இந்திய நாட்டில் இருந்தும் சரி, அதர் ஸ்டேட்லேருந்து, வெளி நாட்டிலேருந்து நிறைய பேர் நம்ம அண்ணனோட ஆட்சி நல்லா செய்யணும், சிறப்பாக ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் முன் வருவாங்க. தொழில் தொடங்கிறதுக்கு, மக்களுக்கு பாதிப்பு இல்லாத தொழிலை தொடங்கிறதுக்கு நாங்கள் முன் வரோம். இந்த மாதிரி அரசு கட்டிடங்கள், ஸ்கூல்ஸு, காலேஜு, இன்னும் அடிப்படை தேவைகள் இதெல்லாம் நாங்கள் பூர்த்தி செஞ்சு தரோம் அப்படின்னு நிறைய நல்ல உள்ளம் கொண்டவங்க ஓப்பனாகவே வெளியில் வருவாங்க. அது அங்கங்கே செய்வாங்க. அடிப்படை தேவைகள்லாம் மக்களுக்கு செய்வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த நம்பிக்கை தான் அண்ணன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க. அது ஒரு 2-3 நாளாக அவர் செஞ்சதுனால சில பேருக்கு வயிறு எரியும், அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. செஞ்சதுனால நிறைய பேர் முன் வருவாங்க. நாங்கள் செஞ்சு தரோம், எங்கள் சார்பாக நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு இதை செய்கிறோம், இந்த காலேஜுக்கு இதை செய்கிறோம், இங்கே நீர் வசதி செஞ்சு தரோம், சாலை வசதி, இந்த மாதிரி அடிப்படை தேவைகள், அது மாதிரி முன் வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதை நோக்கி தான் அடுத்தது அரசுக்கிட்ட இருந்து புதிய ஆணைகள் எல்லாமே வெளியில் வரும். அடுத்து ஆர்டர் தான் வரும். நம்ம எதிர்பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நிமல் ராகவன் அவர் மாதிரி நல்ல மனுஷனுங்க கேட்கும்போது நம்ம ஆதரவாக பேசணும், நல்லது செய்யணும். நிறைய பேர் நல்லது செய்ய வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்ல வழியை நோக்கி போகும். பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.